அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் வருடம் குரோதி வருடம் பிறக்கின்றது. இந்த 14ஆம் தேதி குரோதி வருடம் பிறப்பின் போது சூரியன் மீன ராசியை விட்டு மேஷ ராசிக்கு இடம்பெயர்கின்றார். மேஷ ராசியிலே சூரியன் உச்சகதி பெறுகின்றார். அவ்வாறு மேஷ ராசிக்கு சூரிய பகவான் இடம்பெயர்ந்து வருவதனாலே இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இவர்களுக்கு வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய நம்பிக்கை பல மடங்கு அதிகமாகும். ஏனென்றால் மேஷராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய சூரியன் மேஷராசியிலே உச்ச கதி பெற்று பெறவிருக்கின்றார். 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய சிம்மத்துக்கு அதிபதியாகிய சூரிய பகவான் மேஷராசியிலே உச்சகதி பெறுகின்றார். ஆகையினாலே இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இவர்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கை பல மடங்கு அதிகமாகும். நம்பிக்கை வாழ்க்கையிலே இவர்களுக்கு சுடர்விட்டு பிரகாசிக்கும். இவர்களுக்கு ஆளுமை, பெர்சனாலிட்டி, யாரும் இவரை பார்த்தால் குறை சொல்லாதபடி பாராட்டுகின்றபடி, இவருடைய திறமையை பார்த்து அதிசயிக்கின்றபடி இவருடைய ஆளுமை மிக அதிகமாக உயரும். இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் மேசராசிக்கு வருவதனாலே இவர்களுக்கு வருமானத்திற்கு உள்ள ஆதாரங்கள் அதிகமாகும். பல ஆதாரங்கள், பல வகையிலே இவர்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஆதாரங்கள் இவர்களுக்கு பல வகையிலே கிடைக்கும். நிதி நிறுவனங்களிலே இவர்கள் செய்திருக்கக்கூடிய முதலீடுகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இந்த மேசராசியை சார்ந்த அன்பர்களுக்கு, இந்த மேசராசியை சார்ந்த அன்பர்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திலே நல்ல லாபம் கிடைக்கும். முன்பு இருந்ததை விட இப்பொழுது லாபம் அதிகமாக கிடைக்கும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. மேலும் இவர்களுக்கு சமுதாயத்திலே, நண்பர்கள் மத்தியிலே இவர்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை இவையெல்லாம் அதிகமாகும். இதுவரை திருமணம் ஆகாது இருக்கக்கூடிய இந்த மேசராசியை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். திருமணம் ஆன தம்பதியர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பெருகும். திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாகும். சூரிய பகவான் மேஷராசிக்கு வருவதனாலே இப்படிப்பட்ட பலாபலன்களை மேஷராசி அன்பர்களுக்கு தரவிருக்கின்றார். அதுபோல இந்த சூரிய பகவான் மேஷராசிக்கு வந்து உச்சகதி அடைவதனாலே மிதுன ராசி அன்பர்களுக்கும் பலவிதமான நன்மைகளை தரவிருக்கின்றார். பொதுவாக கோச்சாரத்திலே ஒரு ராசிக்கு 11ஆம் இடத்திலே சூரியன் வருகின்ற பொழுது சனி, செவ்வாய், ராகு, கேது மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்கள் ஒரு ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வருகின்ற பொழுது அந்த ராசிக்கு நல்ல நன்மைகளை கொடுப்பார் என்பது ஜோதிட சாஸ்திரமாகும். அதன்படி இப்பொழுது சூரிய பகவான் இடப்பெயர்ச்சி ஆகி வரவிருக்கின்ற அந்த மேஷ ராசி என்பது மிதுன ராசிக்கு 11ஆம் இடமாகும். 11ஆம் இடம் என்பது வெற்றியையும் லாபத்தையும் மூத்த சகோதரர்கள் சிறப்பையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும். ஆகவே இந்த மிதுன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு வருமானம் மிக பெரிய அளவிலே அதிகமாகும். சொல்ல முடியாத அளவிற்கு, எதிர்பாராத அளவிற்கு மிக அதிகமாக வருமானம் பெருகும். இந்த மிதுன ராசியை சார்ந்த அன்பர்கள் செய்யக்கூடிய தொழிலிலே, வாணிகத்திலே நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். இந்த மிதுன ராசியை சார்ந்த அன்பர்கள் இவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை பெறுவதற்கான
சந்தோஷத்தை அடைவதற்கான, மேன்மையை பெறுவதற்கான இவர்களே எதிர்பார்க்காத வகையிலே பலவிதமான வாய்ப்புகள் இவர்களை வந்து சேரும். பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும். இவர்களே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட எதிர்பாராத வாய்ப்புகள் வந்து சேரும். அந்த வாய்ப்புகள் மூலமாக இவர்களுக்கு வருமானம் பெருகும், லாபம் பெருகும், மகிழ்ச்சி பெருகும், சந்தோஷம் அதிகமாகும், சுகபோகம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வகையிலே, பலவிதமான சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய வகையிலே பலவிதமான வாய்ப்புகள் இவர்களே எதிர்பார்க்காத அளவிலே வந்து சேரும். இவர்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது தீர்ந்துவிடும். இதற்கு முன்னால் அவர்கள் கடன் பட்டிருந்து அதை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது அந்த கடன் பிரச்சனைகளாம் இவர்களுக்கு தீர்ந்துவிடும். இவருடைய குழந்தைகள் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்தாலும் சரி, உயர்கல்வியிலே இருந்தாலும் சரி, வெளிநாட்டிலே கல்வி நிமித்தமாகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ வெளிநாடுகள் சென்றிருந்தாலும் சரி, இவர்களுடைய குழந்தைகள் முன்னேற்றம் காண்பார்கள். அவருடைய குழந்தைகளை பற்றிய நல்ல செய்திகள் காண்பார்கள். ஏனென்றால் புத்திர பாக்கியம் என்ற 5ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் இந்த 11ஆம் இடத்தில் லாபம் பெற்று வருகின்றார். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் மூலமாக பலவிதமான ஆதாயங்கள் கிடைக்கவிருக்கின்றன. குழந்தைகளை பற்றிய நல்ல பல செய்திகளை இவர்கள் கேட்பார்கள். இவர்கள் செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்றபடி, இவர்களுடைய உழைப்புக்கு தக்கபடி உழைப்புக்கு தகுந்தபடியான பலன்கள் இவர்களுக்கு கிடைக்கும். மேலும் இவர்களுக்கு இதுவரை நடைபெறாமல் தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் அந்த தடை நீங்கி அவர்கள் நினைத்திருந்த, அவர்கள் மேற்கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். காரிய தடைகள் நீங்கிவிடும் இந்த மிதுன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு. அதுபோலவே இந்த மேஷராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகி வரக்கூடிய சூரிய பகவான் துலாம் ராசி அன்பர்களுக்கும் பல சுப பலன்களை கொடுக்கவிருக்கின்றார். இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலே நல்ல மகிழ்ச்சி நிலவும். இந்த குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி இடையே, தம்பதிகள் இடையே உறவுகள் வலுப்படும். இதற்கு முன்னால் கணவன் மனைவியினுடைய இருந்த மனக்கசப்பு அல்லது கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி இப்பொழுது நல்ல விதமான நம்பிக்கை, ஒருவருக்கொருவர் பரஸ்பர நம்பிக்கை மேற்கொண்டு அவருடைய உறவு மேலும் வலுப்படும். இவர்களுடைய இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களது நிதி நிலைமை இப்பொழுது சீராக இருக்கும். நிதி நிலைமை மேம்படும். இவர்கள் இதற்கு முன்னால் மேற்கொண்டு நிறைவு பெறாமல் இருந்த நிலுவை வேலைகள் எல்லாம், பாதியிலே நின்றிருந்த வேலைகள், பணிகள், நிலுவை பணிகள் எல்லாம் இப்பொழுது நிறைவு பெறும். அதனால் பலவிதமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆதாயமும் கிடைக்கும் இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு. மேலும் இவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய, நாளை என்ன செய்ய போகிறோம், அடுத்த வருடம் என்ன செய்ய வேண்டும், அடுத்த மாதம் என்ன செய்ய வேண்டும், இன்னும் ஓராண்டு காலம் கழித்து அல்லது பல ஆண்டுகள் கழித்து நாம் என்ன செய்ய போகின்றோம் என்பதை பற்றிய சிறப்பான ஒரு நம்பிக்கை, ஒரு கருத்துணர்வு இவர்களுக்கு உண்டாகும். எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள், சிறப்பான எண்ணங்கள் இவர்களுக்கு தோன்றும். அந்த எண்ணங்கள் கைகூடி வரும். எதிர்காலத்தை மிக சிறப்பாக திட்டமிட்டு அமைக்கக்கூடிய கருத்துக்கள், எண்ணங்கள் இவர்களுக்கு சிறப்பாக உண்டாகும். மிக மிக பெரிய அளவிலே இவர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உண்டாகும். மேலும் இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்கள் நிதி நிறுவனங்களிலே, வேறு ஏதேனும் நிறுவனங்களிலே செய்திருக்கக்கூடிய முதலீடுகளுக்கும் நல்ல விதமான லாபங்கள் கிடைக்கவிருக்கின்றன இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. ஆகவே இந்த மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் குரோதி தமிழ் வருடம் பிறக்கின்ற அந்த 14ஆம் தேதியிலே மேஷராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகி வந்து உச்சகதி பெறக்கூடிய இந்த சூரிய பகவானால் மேஷராசிக்கும்
துலாம் ராசிக்கும் மற்றும் மிதுன ராசி அன்பர்களுக்கும் பலவிதமான மேலே சொன்ன பலவிதமான நன்மைகளை தொடரவிருக்கின்றார் இந்த சூரிய பகவான். அறிவீர்களாக, ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.